அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து போன அந்த பிளேலிஸ்டோட கண்டினியூவேஷன் தான். நம்ம தெரே இஷ்க்மேன் படத்தில் வந்த 5வது பாடல் இது தான். ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து ஜிகர் தண்டா. இந்த பாட்டை பாடுகிறது தர்ஷன் ராவல் அவர்கள். வெரி எக்ஸைட்டிங் கொலாப். பிகாஸ் இந்த ஒரு கொலாப் வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு கொலாபரேஷன் யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியலை. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாட்டு எப்படி அமையப்போன்னு தெரியல. வெறும் 3 minutes and 33 seconds தான். ஆரம்பிக்கலாங்க. வேறு எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். பிகாஸ் நம்ம ஏஆர் சாரோட கம்போசிஷன் எல்லோரும் தெரிஞ்சிருக்கு ஆஸ் யூஷுவல். அதை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். அண்ட் போன வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் கண்டினியூஷனில் தான் இது போய்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ 3, 2, 1 and here we go. And again as usual Irshad Karmi. जिगर ठंडा रे जिगर ठंडा रे, तुझसे मिलूं इतना मेरा टोटल फंडा रे. जिगर ठंडा रे जिगर ठंडा रे, प्रोपागंडा क्या करना अपने बारे. तुझ पे मर मिटा अब अगर कटा, अटक जाऊंगा सटक जाऊंगा. जिगर ठंडा रे जिगर ठंडा रे, போன 2 சாங்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஆப்போசிட். யாரோட அடிஷனல் வோக்கல்ஸ்னு தெரியல. சௌபாக்யா இது எங்கேயோ அந்த பொஷனில் கெட்ட ஒரு ஃபீல். जैसे के हो गई है चांदी मेरी तो, छोटी छोटी सोचों पे गुस्सा मुझे आता है, उन्हें कहता हूँ तेरी तो. ओ लगती की गर्मी भी मौसम बहारों का, अच्छा लगे हर एक बंदा रे. जिगर ठंडा रे जिगर ठंडा रे, दिल की लगी दिखलाती दिन में तारे. So can do this guys. दिल्ली पुरानी थी देखो तेरे आने से, नहीं हो गई है अब तो. बस डीटीसी की भी उड़न खटोले जैसी लगने लगी है मुझको. ओ सच की लगे है मगर सच की नहीं है तू तो, लगे एक गोरख धंधा रे. जिगर ठंडा रे जिगर ठंडा रे, दिल की लगी दिखलाती दिन में तारे. ओ जिगर 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 ठंडा रे, जिगर 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 ठंडा रे. ओ जिगर 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 ठंडा रे. அவ்வளோதான். ஒரு ஃபாஸ்ட் பீட் ட்ராக்குங்க. இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் தான் அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு செட் பண்ணிட்டாருங்க. ஏஆர் சாரெல்லாம் அவுட் ஆஃப் தி ஒரு அவர் வாழ்கிற உலகமே வேறு. இந்த பாட்டு பாருங்கள். நான் போன சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு. ஆவாரா, அங்காரா, அதுக்கப்புறம் வந்து தீவானா இந்த பாட்டு, அதுக்கப்புறம் செகேனா, தெரே இஷ்க்மேன் எல்லா சாங்ஸும் சோகமாக அப்படியே மூழ்கி போயிட்டோம். அவுட் ஆஃப் அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த 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 பெயின்லேயே தான் நாங்கள் இருக்க வரோம். ஆனால்
இந்த பாடலில் கம்ப்ளீட்டாகவே எப்படின்னா வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு பீட் ஏற்ற மாதிரி ஒரு கேட்சியான ஒரு டியூன் அண்ட் இடையில அந்த ஃப்ளூட் போர்ஷனாக இருக்கட்டும் ஏரமான் சார் தான். இதை பற்றியெல்லாம் நாங்கள் கமெண்ட் அடிக்கவே முடியாதுங்க. நான் எல்லாம் மியூசிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி ஐ எம் நோ ஒன் டு டாக் அபவுட் இட். பட் ஸ்டில் ஏரமான் சார் நான் எதிர்பார்த்து வந்து வேறு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து சிம்பிளாக அப்படியே முடிச்சுட்டா நான் தர்ஷன் ராவல் அண்ட் ஏரமானோட காலர் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது இப்படியான ஒரு ட்ராக்கு கம்மியும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் தர்ஷன் ராவல் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான வாய்ஸ் ஒன்று அவருக்கு இருக்குது. அண்ட் பாலிவுட் சாங்ஸில் அவர் வந்து ஹிந்தி பாடல்கள் ஸ்பெஷலி அவரோட ஸ்பெஷலான சாங் இருக்குது. அது சரியாக ஞாபகம் கீச் மேலே ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் வித் நீத்தி மோகன். அந்த சாங் எனக்கு ரொம்ப நாளாக அது வந்து மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்த ஒரு பாட்டு. அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன். இவரெல்லாம் ஏரமான் சார் பண்ணலேன்னு பார்க்கும்போது ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பாட்டை பார்க்கும்போது வந்து இவருக்கு கொலாப் பண்ணி பார்க்கும்போது வைப்பு தான், அவ்வளோதான், சிம்பிளி ஒரு வைப் சாங். இந்த பாட்டு இப்படி இருக்குது. ஸோ இர்ஷாட் கமில் இதுக்கு லிரிக்ஸும் பென் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த பாட்டுக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு நான் நினச்சேன் லைக் இதில் இடையில இன்னொரு சேட் வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு, தெரே ஜிகர் மைண்டோட பாடலாம். அந்த பாடலாம் ஸ்கிப் பண்ணதான் இதை பண்ணேன். பாப்பா அந்த பாட்டு நான் வந்து மேபி அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன வரை இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பாடல்கள் இருக்குது, பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 3 ட்ராக் வந்து நான் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணி விடுறேன். மற்றது வந்து இனி வரும் நாட்களில் இல்லை நாளையோ நாளன்றைக்கோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாடல்களில் பிடிச்சதில் இப்போ இந்த பாட்டு எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு என்னன்றது சொல்லுங்கள். அதுவும் ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் இப்போ இவர் தர லிஸ்ட்டில் வந்து எல்லாமே இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாரோட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய பாடல்கள் தான். இது எல்லாமே உடஞ்சா ஒரு பாட்டு, வைப் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு, அடுத்து என்ன மாதிரியான பாட்டெல்லாம் வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ தொடர்ந்து வரும். அண்ட் அதுக்கான சப்போர்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இனி வர வீடியோஸை பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தட்ஸ் இட். அந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி யாராச்சும் பேசணும் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.